ஜீவன். ஹல்லேலூயா. இந்த உண்மை சாத்தான் உனக்கு தெரியாத வரைக்கும் அவரோட ராஜ்யம். இந்த உண்மை உனக்கு தெரிஞ்சுட்டா இது யார் ராஜ்யம்? நம்ம ராஜ்யம். ஹல்லேலூயா. இந்த உண்மையை உங்களுக்கு அறிமுகம் செய்யாம அவர் ராஜ்யத்துல இருந்து நேர்வாரு. புரியுதா? ஆனா இந்த உண்மை உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா, ஏய் இது உன் ராஜ்யம் இல்லடா, இது ஏன் ராஜ்யம். ஹல்லேலூயா. ஏய் இது உன் ராஜ்யம் இல்லடா, இது இயேசுப்பா ராஜ்யம். ஏய் இது உன்னோட ராஜ்யம் இல்லடா, இது இயேசு எனக்கு கொடுத்த வரமும் பலனும் கிருபை. ஹல்லேலூயா. இது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நம்பிக்கை வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அறியாத ஒரு விசுவாசம் உங்களுக்குள் இருந்து புறப்படும். ஹல்லேலூயா. செய்யக்கூடிய கூடாதவைகள், அறியக்கூடாதவைகளை நீங்கள் செய்யக்கூடும். உங்க அறிவுக்கு எட்டாததை நீங்க ட்ரை பண்ண கூடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ உங்களுக்குள்ள யார் இருக்கா? இயேசு. இயேசு இருக்காரு, அது உண்மை. இயேசுவோட யார் இருக்கா? ஒரு புது சிருஷ்டி இருக்காரு. பாருங்க, இப்ப இயேசுப்பா நமக்குள்ள இருக்காருன்றோம்ல, இயேசுப்பா உங்களுக்குள்ள எங்க தெரியுமா இருக்காரு? அந்த புது சிருஷ்டிக்குள்ளதான் இருக்காரு. நான் சொல்றது புரியுதா? உங்களுக்குள் ஒரு புது சிருஷ்டி, அந்த புது சிருஷ்டியில தான் இயேசப்பாவே இருக்காரு. ஏன்னா அந்த புது சிருஷ்டிக்கும் இயேசப்பாக்காதான் பொருந்தும். புரியுதா? நாம இருக்கிற இங்க வெளியே இருக்கிற மனுஷன் ஒரு பாவி, சீக்கிரம் ஒரு நாள் சாவ போறான். ஏசப்பா சாவாரான் மறுபடியும்? உன் உள்ள இருக்கிற மனுஷன் சாவவே மாட்டான். எதுக்காக? அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன நம்புனா உனக்கு நான் என்ன கொடுப்பேன்? நித்திய ஜீவன். என்ன கொடுப்பாராம்? ஏசப்பாக்கு நித்திய ஜீவன் இருக்கு. சோ நித்திய ஜீவன் உடையவன், நித்திய ஜீவன் உள்ளவன் உள் இருக்கா. புரியுதா நான் சொன்னது? உனக்கு நீ ஒரு புது சிருஷ்டி. அந்த புது சிருஷ்டி என்ன இருக்குதா? நித்திய ஜீவன் இருக்குதா. ஏசப்பாக்கு நித்திய ஜீவன் இருக்குல்ல, அவ நித்திய ஜீவன் உடையவர், நித்திய ஜீவன் உடையவனுக்குள் இருக்கா. புரியுதா நான் சொன்னது? சோ மிரர், யார் வீட்டுல எல்லாம் கண்ணாடி இருக்குது? கை தூக்கு. கண்ணாடி கை தூக்கு. ஓகே. கண்ணாடியை நீங்க பார்க்க 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 அந்த கண்ணாடி என்ன தெரியுமா சொல்லுது? பொய் சொல்லுது. கண்ணாடி என்ன சொல்லுது? கண்ணாடி என்ன சொல்லுது? ஏன் தெரியுமா உண்மை சொல்லுது? இதுதான் உண்மை சொல்லுது. யார் உண்மை சொல்றா? பைபிள். கிறிஸ்துவுக்குள் பிறந்தவன் நான், உலகெல்லாம் டார்ச் அடிப்பேன். என்னது? கிறிஸ்துவுக்குள் பிறந்தவன் நான் உலகெல்லாம் டார்ச் அடிப்பேன். அழிந்து போகும் ஜனங்களுக்கு நான் வாழ்வளிக்கும் வாசனையாவேன். ஓ, அழிந்து போகும் ஜனங்களுக்கு நான் வாழ்வளிக்கும் வாசனையாவேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்டு, வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்டு. பவராதி எனக்குள்ளே பயாதி அழுதுவதல்ல. என்ன ஆவி? பவராதி எனக்குள்ளே பயாதி அழுதுவதல்ல. அன்பினாதி எனக்குள்ளே நான் மறந்துவிட்ட கசப்புடல. ஓ, அன்பினாதி எனக்குள்ளே நான் மறந்துவிட்ட கசப்புடல. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லாத விரட்டிவிட்டு. மறுபடியும் கடைசி. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால்
ஆவி. அவர் ஆவி, பவர் ஆவி. ஆமென். யார் ஆவி? அவர் ஆவி. அவர் ஆவி, பவர் ஆவி. ஆமென். அந்த ஆவி தான் உங்களுக்குள்ள இருக்கு. எஸ். சாத்தான் உன்கிட்ட வாழாட்ட என்ன பண்ணுவ நீ? சொல்லுப்பா, நல்லா சொல்லு. சாத்தா வாழாட்ட என்ன பண்ணுவ? வாழை கட் பண்ணி விடுவ. ஹல்லேலூயா. ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு பவர் ஆவி இருக்கு. ஆமென். உங்க ஃபேமிலியில சாத்தான் பிரச்சனை பண்ணான்னா நீங்க வந்து ஐயோ ஏசப்பா அளவுடாது. என்ன பண்ணும்? பவராவி எனக்குள்ள பயாவி அணுகுவதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லாலும் அப்படின்னு வளர்க்கணும் அவனை. புரியுதா? இந்த மாதிரியான பவராவி உனக்குள்ள ஏசப்பா வச்சிருக்காரு. ஹல்லேலூயா சொல்லு. புரியுதா உங்களுக்கு? யாருக்கெல்லாம் புரிஞ்சுது? யாருக்கெல்லாம் புரிஞ்சுது? உங்களுக்கு சந்தோஷமா? இந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு பவர் போட்டவர் எவ்வளவு பெரியவர். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. நீ யாரா இருந்தாலும் உங்களுக்கு இந்த பவரை கொடுக்கிறார். ஆமென். ஓகே. இப்போ நான் ஜெபம் பண்ண போறேன் எல்லாருக்கும். இப்போ நான் எப்படி பண்ண போறேன்னா